ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அப்படின்றது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதாவது வேலைவாய்ப்பு இல்லை, வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வருமானம் பத்தலை, நான் சொந்த தொழில் செய்யலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கிய மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சியெல்லாம் காத்து கொண்டு இருக்கின்றது. அரசியல் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, புதிய பொறுப்புகள், கௌரவம் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள், அதாவது உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு போகணும், வேலை வாய்ப்பு நமக்கு அமையுமா, நிறையா முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய தோல்விகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. வெற்றி கனியை சுவைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ரிஷபராசிகர்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுக்கு இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டு வலி பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். கண்டிப்பாக வயிற்றில் ஜீரண கோளாறு பிரச்சனை. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கிறார். டிசம்பரில் தான் மாற போகிறார். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குனால உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக எண்ணெய் பலகாரத்தை தவிர்த்துட்டிங்கனாவே உங்களோட உடல் ஆரோக்கியம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கிய தொந்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னா மன ஆரோக்கிய தொந்தரவு பாதிப்பும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்ற ஒரு அமைப்பை உங்கள் மனசுக்குள்ளார ஒரு கொள்கையை கொண்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த வருடத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் பிறந்த கிழமை என்று சென்று வழிபாடு செய்யுங்க. நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.